ஹலோ நண்பா. 2023 பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இந்த 2023 எண்ட் பண்ணுற ஒரு செலிப்ரேஷனாக மணி ஹெய்ஸ்டோட ஸ்பின் ஆஃபான பெர்லின் கேரக்டரை முன்னெடுத்து வச்சு ஒரு பெர்லின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சீரீஸாகவே கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸை டிசம்பர் 29 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சீரீஸ் எப்படி இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு இருக்குமா, மணி ஹெய்ஸ்டான ஹிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா, மணி ஹெய்ஸ்ட்டுக்கு இது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த சீரீஸ் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பெர்லினோட தனிப்பட்ட ஒரு கதை. இதுக்கு முன்னாடி பெர்லின் என்ன பண்ணிகிட்டு இருந்தா, இதுக்கு முன்னாடி எங்கேயும் ஹைஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத ஒரு முன்னெடுத்து அந்த பழைய டீம் அவங்க கூட இருக்கிற டீமு எப்படி மெம்பர்ஸ், அவங்க எப்பேற்பட்ட திறமையானவர்கள், எங்கே ஹைஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத இந்த மொத்த கதையும் ஒரு சீரீஸாக முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கதை, இந்த ஒரு ஹைஸ்ட் ஆரம்பித்து ஒரே சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஹைஸ்ட்டாக வேறு ஒரு கம்ப்ளீட்டான கதையில் வரப்போகுது. மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ராயல் மின்ட்டை கொள்ளையடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரே இதை கதையாக கொண்டு போயிருப்பாங்க. நான் இதில் அப்படி இல்லை, ஒரே ஹைஸ்ட்டை ஒரே சீசனில் முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான சொல்ல இந்த சீரீஸில் அட்வான்டேஜ். இந்த சீரீஸை ஃபேமிலியோட செக் அவுட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், மணி ஹெய்ஸ்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு செக்ஸுவல் கண்டென்ட் சீன்ஸ் எல்லாம் வந்துச்சோ அதே அளவுக்கு இந்த சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதனால் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்த்துடாதீங்க, தயவு செய்து பார்த்துடாதீங்க. தனியாக வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக. அண்ட் தென் சீரீஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போன விதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஹைஸ்ட்டை கொள்ளையடிக்க போகிறேன்னு பயங்கரமாக பிளான் மணி ஹெய்ஸ்ட்டில் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட காமிச்சாங்க, ஒவ்வொரு சீன்ஸும் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட காமிச்சாங்க, அதே அளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க இந்த சீரீஸை. அந்த ஹைஸ்ட்டை கம்மி பண்ணி பிளான்ஸு அந்த இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு படம் லவ் ரிலேஷன்ஷிப் இதையே ஒரு மையமாக கொண்டு கதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு இடத்துல கடுப்பாகு. பெர்லின் பார்த்தீங்கன்னா ஹைஸ்ட் கொள்ளையடிக்கிற ஆள்கிட்டயே இருக்கிற பொண்டாட்டியை பார்த்தீங்கன்னா பார்த்து லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே டென்ஷன் ஆகும். ஒரு ஹைஸ்ட்டை பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி இந்த ஹைஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெர்லின் கொள்ளையடிக்கிற அந்த ஆளோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே லவ் அந்த ஹைஸ்ட்டில் கான்சன்ட்ரேஷனை குறைச்சி அந்த அந்த பொண்ணு பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஹைஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கோட்டை விட்டு இருந்திருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே பெர்லின் மேலே ரொம்ப கடுப்பாக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாராவங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் உருவாகும். நானே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்லின் ஃபேன் தான். பட் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பாக. பட் அந்த காட்டினதும் நல்ல விதமாக காட்டியிருக்காங்க. பெர்லின் நம்ம எப்போ போல் ஆட்டிடியூடோட பயங்கரமாக மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் எனக்கு மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், ஆக்ஷன், ஃபைட்டு, கன் ரன் ரைடிங் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு நார்மல் பேசிக்காக ஒரு புதுசாக ஸ்பின் ஆஃப் எடுத்து புதுசாக பெர்லின் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் ஒரு நியூ பிகினராக பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக புரியும். சீரியஸாக மூவ் பண்ணி போயிருக்காங்க. அந்த மணி ஹெய்ஸ்ட்டில் வர கேரக்டர் யாராவது வர்றாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 கேரக்டர் மட்டும்தான் போலீஸ் கேரக்டர் வர்றாங்க, மற்றபடி வேறு யாருமே வர மாட்டாங்க. நீங்கள் மணி ஹெய்ஸ்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க, ப்ரொஃபஸர் காட்டுவாங்க, பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் ப்ரொஃபஸர் அண்ணன் தானே காட்டுவாங்க. நல்லா நினச்சிட்டு சீரிஸ் பார்க்காதீங்க. டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா எண்டிங் டைமில் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க. 2023 எண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு இந்த சீரிஸும் எல்லா பக்கம் ரீச் ஆகிருக்கு. இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா புது கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல தெரியுமா, அந்த பெர்லின் டீமில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் அந்த அளவுக்கு யாருமே பெருசாக. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோக்கியோனா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு ரோல் இருந்துச்சு, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்த சீரிஸில் அப்படி இல்லை. ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேர் சேர்ந்து இந்த இதை கொள்ளையெல்லாம் பண்ணுறாங்க, குழி தோண்டுறாங்க, டனல் உருவாக்குறாங்க, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோல்னு சொல்லி அந்த மாதிரி இருக்காது. கேரக்டர்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆக்சுவலாக கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு செட் ஆச்சு, எதுவுமே பழக்கம் இல்லாத மாதிரி புதுசாக எதுவுமே இருக்காது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் முடியும் போது நம்ம கூட ஒரு நல்லா கனெக்ட் ஆயிரும். மணி ஹெய்ஸ்ட்டில் எப்படி எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம கூட, இவங்க இப்படி தான் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இந்த சீரிஸோட எண்டில் தான் ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு அடுத்த சீசனில் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த நம்ம மூவ் பண்ண முடியும். சீரிஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூப்பராக எண்டிங்காக இல்லை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க, நல்லபடியாக முடிச்சிருக்காங்க இந்த சீரிஸை. ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 10/7 கொடுப்பேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பெக்டேஷனோட நான் பார்த்தேன். மணி ஹெய்ஸ்ட் பார்த்துட்டு இந்த சீரிஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் நைஸாக நல்லா தான் இருந்துச்சு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு பிளான்ஸு
ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு லவ் ரிலேஷன்ஷிப்பே பேஸ் பண்ணி இந்த கதையை மூவ் பண்ணி போயிருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம் இந்த சீரிஸ்க்கு. பட் எந்த விதத்துலையும் இந்த படம் நீங்கள் சீரிஸ் ஆனால் பார்க்க வேண்டாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மணி ஹீஸ்ட்டே பார்த்ததில்ல, நான் பெர்லின் பார்க்கலான்னு நினச்சிட்டேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதத்துலையும் மணி ஹீஸ்ட் அளவுக்கு பாதிக்காது, உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக புரியும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.